அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். தொங்கு பாலம் அறுந்து ஏற்கனவே 141 பேர் பலியான நிலையில் குஜராத்தில் மீண்டும் பாலம் இணைந்து 11 பேர் பலி. லாரி, கார், வேன் என சரசரவென ஆற்றுக்குள் விழுந்த பரிதாபம். பலர் படுகாயம், மீட்பு பணி தீவிரம். சார், அங்க எத்தனை பேர் போட்டிருக்கு? 11 பேர் பலி. அதே செய்தி 9 பேர் பலி. அதே பாலம் தான் இடிஞ்சு விழுந்து 13 பேர் பலி. ஆமா, நாடு முழுவதும் வேலை நிறுத்தம். தமிழகத்தில் பெரிய பாதிப்பு இல்லை. என்னன்னே நியூஸ் போடுறாங்கன்னா பாருங்க. தமிழ்நாட்டில் பஸ்கள், ஆட்டோக்கள் வழக்கம் போல் ஓடின மறியல் செய்து 27 பேர் கைது. அதான் எந்தவித பாதிப்புமே இல்ல. மறியல் செஞ்சிருப்பாங்க, அதை கைது பண்ணிருப்பாங்க. மற்றபடி பெரிய அளவு பாதிப்பே கிடையாது. எனக்கு ஒரு செய்தி, இளம் கலைஞர்களுக்கு கச்சேரி வாய்ப்பு. இன்றும் நாளையும் 4 டிகிரி வரை வெயில் அதிகரிக்கும். ஆமா, வெளியே எங்கேயும் போறாங்க, போற கருத்து வைங்க. பூதப்பாண்டி அருகே காட்டு யானைகள் அட்டகாசம், வாழைகள் சேதம். ஆமா, தோவாள சேனல்ல 2 யானை இறங்கி குடுன்னு அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போகுது. நியூஸ் இதுல பார்த்தேன். ஆமா, நீங்க மழையெல்லாம் உடைச்சிட்டே வராது, என்ன செய்யும் பாவம். தினசரி நாளிதழ்களை கண்டிப்பாக படியுங்கள். படிக்காட்டியும் பரவாயில்ல, நாங்க படிக்கிறதையாவது கேளுங்க, அப்பதான் உலக நியூஸ் தெரிஞ்சுக்கும். திருப்பூரில் கேஸ் சிலிண்டர்கள் வெடித்து தீ விபத்து, பணம் உடைமைகளை இழந்து பொதுமக்கள் கதறல். ஆமா, நேற்று குமரி மாவட்டத்துல ஏதோ ஒரு பள்ளியில ரோடு சேஃப்டி கிளப் அப்படிங்கிறது நம்ம எஸ்பி ஸ்டாலின் தலைமையில நடந்திருக்கு. அப்போ இந்த மாணவ மாணவிகள் என்ன கோரிக்கை வச்சிருக்காங்கன்னா, நீங்க டிடி கேஸ் போடுறதுக்கு பதிலாக புதிதாக மதுக்கடையை மூடலாம். புதிதாக இல்ல, டிடி கேஸ் போடுறதுக்கு பதிலாக மதுக்கடைகளை மூடலாமே என்ன சர்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. குமரி மாவட்டத்தில் தக்காளி வெங்காயம் விலை சரிவு. தங்க விலை டெய்லி கூடுது குறையுது. எவனாவது ரோட்ல கொட்டி போராட்டம் நடத்தாலும் அதாவது தக்காளி எல்லாராலும் வாங்க முடியும், தங்கம் எல்லாராலும் வாங்க முடியாது. அதனாலதான் ரோட்ல வந்து கொட்ட மாட்டோம். தங்கத்தை மட்டுமா சொல்ல முடியும். விவசாயிகள் பண்ற பொருட்கள் தவிர மீதி எந்த பொருட்களுமே ரோட்டுக்கு வந்ததில்ல. தங்கத்தை மட்டும் சொல்லி பிரயோஜனம் கிடையாது. ஆமா, கண்டிப்பா. விவசாயிகள் பொருட்கள் தவிர மீதி ஏதாவது ஒரு பொருளை ரோட்ல வந்து கொட்டிருக்காங்கன்னு சொல்லுங்க. ஒரு லேடி பெங்களூர்ல பண ரெட்டிப்பு பெயரில் மோசடி 30 கோடி சுருட்டிய பெண் கைது. நாகர்கோவில் அருகே ஓடும் பஸ்ஸில் மூதாட்டியிடம் 3.5 பவுன் நகை அபேஸ். மர்ம ஆசாமிகளை போலீஸ் தேடுகிறது. மருத்துவ சிகிச்சை தொகை வழங்க மறுப்பு. தனியார் ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனத்துக்கு 2 லட்சம் அபராதம். நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவு. ஆமா, அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்கலாம் இப்படிதான் பண்றாங்க. அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் எதுக்கு போடுறோம், அதுக்கு ஆக்சுவலா நேற்று எனக்கு ஒருத்தர் ஃபோன் அடிச்சிருந்தா, அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பாக்குறேன். வண்டியில போகும்போது வண்டி ஏதாவது பழுதடைஞ்சு ஆக்சிடென்ட் ஆனாலும் கிடையாதான். டிரைவர் கவனம் போகும்போது நீங்க லைட்ல தூங்கிட்டீங்க அப்படி கவனக்குறையில போனா கிடையாதான். எதுக்கு அந்த இன்சூரன்ஸ்? ஆக்சிடென்ட் தெரியாம நடக்கிற நம்ம மெனக்கெட்டு தூங்கிட்டு போயிட்டீங்கன்னா வண்டி ஓட்டுறது கிடையாது. நீங்க குடிச்சிட்டு போடுறீங்க, அது ஒரு நியாயம் இருக்கு. நியாயம் இருக்கு. 2 வீலர்ல போற ஹெல்மெட் வண்டி போட்டு போய் ஆக்சிடென்ட் தான் நியாயம் இருக்கு. வண்டியில ஏதாவது பழுதடைந்து ஆக்சிடென்ட் ஆனாலும் நாங்க தர மாட்டோம். அப்ப நீங்க எதுக்குதான் தெரியும் அதுவும் 5 வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் போடுறது. போகும்போது அசந்துட்டோம்னா ஏதாவது ஏதாவது பணம் கொடுப்பீங்களேன்னு தான். அதுக்கு டிரைவருக்கு இல்ல, இத ரூபாய கட் பண்றதுக்கு என்னெல்லாம் கம்பி கட்டுற கதை இருக்கு. அவ்வளோதையும் கட்டிதான் அவ்வளவு கதையும் ஓடிட்டு இருக்குன்னு. அது மொத்தத்துல பணத்தை ஒன்லி அவங்களுக்கு இன்கமிங், நோ அவுட் கோயிங். இங்க பாருங்க, ஹைதராபாத்ல செருப்பில் போதைப் பொருள் கடத்தல். ஹோட்டல் உரிமையாளர் கைது. செருப்புல வச்சு போதைப் பொருள் கடத்திருக்காங்க. பாத்துடுங்க. அதுவும் லேடிஸ் செருப்பு. 18 லேடிஸ் செருப்பு லேடிஸ் தான் கடத்திருக்கு. லேடிஸ் செருப்பு சொல்லிட்டு தான் சொல்லணும். லேடிஸ் செருப்பு போட்டு ஜென்ஸ் கடத்திட்டு ஒரு சுவாரஸ்யம் வேண்டாமா? கண்டிப்பா. 18 ஆண்டுகளுக்கு முன்பு சுற்றுலா வந்த ஆசிரியை வெட்டிய ஐஸ் வியாபாரிக்கு 4 ஆண்டு ஜெயில். பத்மநாபபுரம் நீதிமன்றம் தீர்ப்பு. ஆனா இவ்வளவு ஆண்டு கடந்து கொடுத்தீங்கன்னா எப்படி? 18 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் இல்ல, இது கொஞ்சம் வயசானவங்களா இருந்தாங்கன்னா அந்த நீதி கிடைக்க முன்னாடி அவங்க இறந்து போயிருவாங்க. 18 வருஷம் குற்றம் செஞ்சவனும் உயிரோட இருக்கணும், குற்றம் அடிப்பட்டவங்களும் உயிரோட இருக்கணும். ரொம்ப இது மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணணும். எந்த குற்றத்துக்கும் தண்டனை உடனே கிடைக்கிற மாதிரி பண்ணணும். ஆபாச தலங்களில் வலம் பெறும் பெண் வக்கீலின் வீடியோ. கண்கலங்கிய ஹைகோர்ட் நீதிபதி. கல்லூரியில் படித்த போதே காதலுடன் நெருக்கமாக இருந்திருக்காங்க. இப்போ அவங்க வக்கீல் ஆக்கிட்டாங்க. இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க, லேட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தென்தாமரைக்குளம் அருகே மூதாட்டி தற்கொலை. மார்த்தாண்டம் அருகே கல்லூரி மாணவர் தற்கொலை. ஈத்தாமொழி அருகே வேலை கிடைக்காத விரக்தியில் வாலிபர் தூக்கப்பட்டு தற்கொலை. இது ஈத்தாமொழி. கலப்பட கல் குடித்து 3 பெண்கள் உட்பட 4 பேர் சாவு. அண்ணே 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும்னே. தமிழ்நாட்டுல என்ன கிடைக்கும்? இது கர்நாடகா. இது உங்க பேப்பர் படிச்சு நீங்க கவுண்டர் போடுங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டது. அது எங்க கர்நாடகாவா? நல்லா இருக்காது, படிங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை.
நாகர்கோவில் வந்த ரயிலில் லேப்டாப் செல்போன் திருடிய வாலிபர் கைது. இதை படிச்சா கடையால் அருகே 3 கோடி நகை பணத்துடன் தலைமறைவான தம்பதி தேடி பிடித்த பொதுமக்கள். கொட்டாரம் அருகே எலக்ட்ரீஷியனை தாக்கிய வாலிபர் கைது. பிரபல நடிகை ஆலியா பட் அவர்கிட்ட அவங்க முன்னாள் உதவியாளர் வந்து 77 லட்சம் அபேஸ் பண்ணிருக்காரு. அவரை கைது பண்ணிருக்காங்க. ஆலியா பட்னாலே ஒரு கலக்கலக்கு ஆளு. அவள்கிட்ட ஒருத்தன் கலக்கிட்டு போயிட்டான். சரி கண்டிப்பா அண்ணன் கரெக்டா தான் பேசுறாரு. நீங்க பேசுற பட்டிமன்றத்துக்கு கூட்டு போங்க. சரி உங்களே வர அவர் கூட்டு பண்ணுவீங்களா? உங்களுக்கு மார்க்கெட் இல்ல. குலசேகரம் அருகே பரிசு பொருட்கள் தருவதாக கூறி முதியவரிடம் நூதன முறையில் பணத்தை அபேஸ் செய்த வாலிபர். அதான் இலவசத்துக்கு மயங்குறான்னா ஏமாத்தான் செய்வாங்க. நானும் நம்ம நியூஸ் படிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வாடிக்கையாளர் நம்ம நியூஸை டெய்லி கேட்கறவங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுப்பான்னா கேட்க மாட்டேங்கிற. கிஃப்ட் கொடுத்துருந்தா நீ கொட்டை யாரும் நினைச்சுனோம்ல? என்ன கொடுத்துருந்து கொட்டாயி 500 சொல்லியிருந்து யாராவது ஒரு ஆளாது நீங்களாவது எண்ணி போட்டில ஒரு ஃபேக்கிலேருந்து போட்டுருக்கலாம்ல. அது என்னன்னா இவங்க சும்மா சொல்றாங்கன்னு நினைச்சிருப்பாங்க. ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டு ஆமா சரி இன்னைக்கு சரி ஒன்னு எத்துனேன் கரெக்டா பதில் சொல்றவங்களுக்கு 500 நான் போடுறேன். அதான் சொல்லுவோம்ல, ஆரோக்கியமான ஒரு கேள்வி கேட்டா அவங்க போடுவாங்க. விளையாட்டு பிள்ளைகிட்ட கேட்கற மாதிரி போட்டா யாராவது 500 ரூபாய்க்கு வேண்டி சும்மா போட மாட்டாங்க. அப்படி இன்னைக்கு நாங்க படிச்சதுல எதையாவது ஒண்ண சொல்லி அது எந்த ஊர்ல நடந்த சம்பவம் அப்படின்னு சொன்னோம்னா ஒண்ணு இல்ல, ஐஸ் வியாபாரி தாக்கப்பட்ட இந்த 18 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் நீதி கிடைச்சிருக்கு. அது எந்த ஊர்ல நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம போட்டிருந்தோம். எந்த ஊர் கோர்ட்டு இந்த தண்டனை கொடுத்துச்சுன்னு படிக்கிறவங்க சொன்னாங்கன்னா அவங்களுக்கு 500 ரூபாய் கொடுப்போம். யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் உங்கள்கிட்ட பந்தயம் வைக்கிறேன். எவ்வளவு பிட்டு நமக்குள்ள பாப்பமா எவ்வளவு பந்தய பரிசுன்னு சொல்லிருங்க. யாருமே யாராவது குறிப்பிட்ட டைம் 1 மாசம் கழிச்சு சொல்லக்கூடாது. அதாவது யாராவது கமாண்ட் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு 500 ரூபாய் நான் கொடுக்குறேன். யாருமே கமாண்ட் கொடுக்கலன்னா அந்த 500 ரூபாய் அவருக்கு நான் கொடுக்குறேன். ஆமா டைம் சொல்லிருங்க. சாயங்காலத்துக்குள்ள 24 hours டைம் கொடுத்துக்கலாம். ரைட் ஓகே நைட்டுக்குள்ள. ஆமா எங்க ஒண்ணு பாருங்க, நம்ம 5 கிராமத்தில் மலைப்பாம்பு மீட்பு. நம்ம 11வது வார்டு கவுன்சிலர் கையில வச்சிருக்காரு பாருங்க. ஆமா நம்ம ஒரு மெடிக்கல் கார். ஆமா மெடிக்கல் கார் மீட் பண்ணா யாராவது பிடிச்சு வச்சிருந்தாங்க. ஆமா நம்மால பிடிச்சனா ஐயா அவர்கிட்ட இருந்தா மீட் இருக்காங்க. ஐயா அவர் எங்க இருந்து மீட்டாரு நான் கேக்குறேன். அவர் பாம்பை ஃப்ரை பண்ணிட கூடாது எல்லாரும். அவர்கிட்ட இருந்து மீட் இருக்காங்க. ஐயா பாம்பு அதுவா தானே அங்க வீட்டுக்கு வந்திருக்கு. ஆமா அதை வந்து பிடிச்சிட்டு போறாங்கன்னு சொல்லணும் போட்டிருக்கணும். மீட் பண்ணா யாராவது பிடிச்சு அடைச்சு வச்சிருந்தா அது மீட்பு செய்தி அப்படிதான் போட்டிருக்காங்க. நாங்க என்ன செய்ய வேற எப்படித்தான் வாசிச்சு இருக்கு சட்டில இருக்கிறது ஆப்பிள் வரும். என்ன பாருங்க, வட்டக்கோட்டை அருகே குடிசை வீடு எரிந்து சாம்பல். ராஜஸ்தானில் பயிற்சியின் போது விமானப்படையின் ஜாக்குவார் விமானம் விழுந்து விபத்து. 5 மாதத்தில் 3வது விபத்து. 2 விமானிகள் பரிதாப பலி. இளம் பெண்களிடம் ஆபாச செய்கை வியாபாரி கைது. எந்த ஊர்ல? திங்கள் சந்தையில. முதல்ல எந்த ஊர்னு பார்த்துட்டு அப்படி கொண்டு இருக்கும். அப்படி நீங்க படிச்சு அப்ப நீங்க வந்து உள்ள படிச்சுட்டு மேட்டர் சொல்லுவீங்க. நான் ஹெட்டிங் படிக்கக்கூடிய ஹெட்டிங் படிக்கக்கூடிய ஆளு. நான் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த பேப்பர்ல அந்த நியூஸை பொறுத்து பண்ணுவேன். யாராவது கேட்டாலும் இப்ப நீங்க எப்படி படிக்கிறேன்னு இருந்தாலும் நீங்க 2 பேரும் சொல்லும்போது நான் சொல்லாட்டு நல்லா இருக்காதுல்ல. தெலுங்கானாவில் மாமியாரை கொன்றுவிட்டு ஜாமீனில் வந்த புது மாப்பிளை கோடரியால் வெட்டி கொலை. 2 மனைவிகள் ஆவேசம். ஆமா பரவாயில்லையா? அப்ப 3வது பண்ண தான் கல்யாணம் பண்ண கணக்கு இருப்பாரா? மேபி இருக்கலாம். சென்னை அருகே சிறுவன் கடத்தலுக்கு பெண் போலீஸ் தான் காரணம். பெண்ணின் தந்தை வாக்குமூலம். கேரளாவில் பள்ளிகளில் பெஞ்சு வரிசை மாற்றம். பள்ளிகளில் எப்படி பெஞ்சு போடுவாங்க? எப்படி போடுவாங்க? பெஞ்சு எப்பவுமே நிக்க வச்சுதான் போட்டிருப்பாங்க. பழக்கப்பட்டா இருப்பாங்க. இப்படி போட்டிருப்பாங்க, இப்படி போட்டிருப்பாங்க, அப்படி போட்டிருப்பாங்க, அப்படி போட்டிருப்பாங்க. அந்த கடைசி பெஞ்சில 4வது இருக்கும் எலும்புங்க அப்படிதானே சொல்லுவாங்க. அந்த ஜுவாலியே இருக்கக்கூடாது. படிக்கிறோம் 2 பெஞ்சு, படிக்காத கடைசி பெஞ்சு இருக்கவே கூடாது. அதனால பெஞ்சு என்ன பண்ணிட்டாங்க, டீச்சர் கிட்ட இருந்து இப்படி இந்த அப்படியே வந்து அப்படியே இப்படி வந்துடும். அப்படி வந்துடும். டீச்சர் வந்து உள்ளோடி போய் வெளியே வந்துடணும். உள்ளோடி போயிட்டு வர எல்லாரையும் அவங்க சென்ட்ரல் இப்படி நின்னாங்கன்னா யார் யார் உறங்குறான், எவன் கதை பேசுவான்னு தெரிஞ்சு போயிடும். எவன் சைட் அடிக்கிறான். ஆமா சைட் அடிக்குது. இது நல்ல சௌரியமாகும் தெரியுங்களா? ஆமா இப்படி உட்கார்ந்தா எல்லாரும் பாத்துக்கலாம். ஆனா புத்தி எங்க போது வருங்க. நான் படிக்கிறதுக்கு நல்ல விஷயம் சொன்னா சைட் அடிக்க பாக்குறாரு. அவரவர் பிரச்சனை. கண்டிப்பா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொன்னு பிடிக்கும். முன்னாடி இருக்கவங்களா முதுக மட்டும் தான் பார்க்க முடியும். இல்ல இப்படி வச்சா எல்லாரும் அவருக்கு சைட் அடிக்கிறது பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எனக்குமா எல்லாருக்கும் எல்லாமே பிடிக்கும். எனக்கு சாப்பிடுறது பிடிக்கும். அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்குமே எல்லாமே பிடிக்கும். இல்ல அப்ப நீங்க வெறும் சாப்பிட மட்டும் செய்யுங்க. என்ன நீங்க சொன்னீங்க சைட் எங்க போறாரு பத்தில அதுதான் சொல்றேன். நீங்க சைட் அடிக்க எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாருக்குமே அவ்வளவு இருக்கும். எல்லாம் அதாவது எனக்கு பிடிக்காதுன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா கண்டிப்பா அவரு அதுல மோசமா இருப்பாரு. சரி சரி. உங்களாம் சொல்லியாரு அவரு. ஆமா
நாங்க வெளிப்படையா சொல்லிட்டோம்னா எங்களை விட நீங்க இப்ப நான் எதுவுமே பிடிக்காதுன்னு சொல்லல. பாத்தியா? தப்பு. பாத்தியா? அடிச்சாலும் வண்டி. எனக்கும் பிடிக்கும் கொஞ்சம் கொஞ்சம். ஹைதராபாத் தொழிலதிபரிடம் 3 கோடி மோசடி, போலி வைர வியாபாரிகள் சொத்துக்கள் முடக்கம். திருப்பதி கோயிலில் பக்தர்கள் திடீர் மோதல், கற்களை வீசி தாக்கியதில் 2 ஊழியர்கள் காயம். இப்போ 1, 10, 19 அது சும்மா அப்படி போடுறது என்ன? அண்ணா அண்ணன் கூட எடுத்து வாங்க போ பாய். முடிஞ்சு. வரேன். அப்ப பாய்.